இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய உரின்னு உரிச்சு தள்ளுது. என்னன்னா ஒண்ணும் கிடையாது. டீச்சர் கிளாஸை பார்க்க சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த கிளாஸ் லீடர் கிட்ட. உடனே இந்த பையன் பேசியிருப்பான், இல்ல ஏதாவது சேட்டை பண்ணிருப்பான். உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை உரின்னு உரிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த குழந்தைங்க மனசுல உருவாக்குறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா டீச்சர்ஸ். யாராவது உங்க கிளாஸ்ல பேசினா நீ கிளாஸ் லீடர் கிளாஸை பாத்துக்கணும், போர்டுல பேர் எழுதி போடு. இங்கிலீஷ்ல பேசாம தமிழ்ல பேசினா அவங்களுக்கு ஃபைனா போடணும். காத்தால வரும்போது பாத்தீங்கன்னா நெயில் கட் பண்ணிருக்கானா பாரு, ஹேர் கட் பண்ணிருக்கானா பாரு, தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கானா பாரு, இல்ல ஷூல பாலிஷ் போட்டிருக்கானா பாருன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் லீடர்ஸை வச்சு விளையாடுவாங்க இந்த டீச்சர்ஸ். அவங்களுக்கும் நான் தான் ராஜா நான் தான் ராணின்ற மாதிரி அந்த குழந்தைங்க மனசுல அந்த மென்டாலிட்டி உருவாயிடுது. ஒண்ணு என்ன பண்ணுதுங்க, தனக்கு ஆகாதவன் எவனாவது ஒருத்தன் கிளாஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி அதுங்க வெஞ்சன்ஸை காட்டிடுதுங்க. சோ கிளாஸ் லீடர் கிட்ட ஒரு கிளாஸ எப்படி அழகா முன்னெடுத்து போறதுன்றதுக்கான ஆக்சஸ் தான் ஒரு டீச்சர்ஸ் அந்த கிளாஸ் லீடர்ஸ் கிட்டயோ இல்ல யாருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்களோ அந்த கிளாஸ்ல கொடுக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி வன்முறையும் சொல்லி கொடுக்கறதா டீச்சர்ஸே மாறிடக்கூடாது. சோ தயவு செஞ்சு ஸ்கூல்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி இதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you next video. Bye.